வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது என்ன பத்தி எப்படின்னா ஓடிலாம் பார்ட் 2 இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல அவைலபிள் இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கொடூரமான இருக்கேன். அந்த ஊர்ல இருக்கிற பெண்களுக்கு கல்யாணம் முதலாத்தி இவன் என்ன பண்றான், அந்த பெண்ணை கடத்திட்டு போயிட்டு ரேப் பண்ணி அந்த பெண்ணை கொலை பண்ணிடுறான். இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிற சுச்சுவேஷன்ல வைஃபுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போய் இவனை கழுத்து எடுத்து கொலையும் பண்ணி விட்டுறாங்க. இந்த பாடியை இப்போ புதைக்கிறதுக்காக அவங்க வீட்டு ஆளுங்க மட்டும் தான் இருக்கிறாங்க. ஆனா ஊர் மக்கள்லாம் சேர்ந்து இதுக்கு மேல இவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால பூசாரி கூப்பிட்டு கேட்கறதுனால பூசாரி என்ன சொல்றாங்க, எல்லாருமே படுக்க வச்சுதான் படுப்பாங்க, நிக்க வச்சே புதைக்கிறான். இவனுக்கு ஒரு இந்த மோச்சமே கிடைச்சிடக்கூடாது, இவனை துன்புறுத்துறங்க அப்படின்ட்டு செத்த போனதுக்கு திரும்ப பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் அந்த ஊர் மக்கள் கொடுக்குறாங்க. கோழி ரத்தத்தை தலையில் தெரிக்கிறது, நிக்க வச்சு புதைக்கிறது, என்னென்னமோ பிரச்சனை எல்லாம் பண்றாங்க. இதுக்கப்புறம் தான் அது ஒரு பெரிய ஆத்மாவும் உருவெடுக்குது. ஸோ அப்போயுமே பாத்தீங்க அப்படின்னா திரும்ப கல்யாண பெண்களுக்கு ஆனா டிஸ்டர்பன்ஸ் இந்த பேராத்மா மூலியமா ஏற்படுது. இதுக்கப்புறம் ஹீரோயின் தமிழா உள்ள எப்படி வந்தாங்க, இந்த ஆவி எப்படி அடக்குனாங்களா, படத்தோட நீதி கதையை அமைச்சிருந்தாங்க. படத்துல தமிழ் டைப்பிங் நீட்டாவே பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. தமிழா வரதுக்கு முன்னாடி வரைக்குமே படம் ரொம்ப சூப்பரா மூவ் ஆகிட்டு இருந்தது. என்ன இந்த கதைகளும் ஆல்ரெடி அருந்ததி அப்படிங்கிற திரைப்படம் பார்த்த ஒரு திரைப்படம் தான். அங்க இருக்கிற அகோரி இதே மாதிரிதான் பெண்கள் தப்பா நினைப்பான், இன்னும் ஊர் விட்டு அனுப்புவாங்க. அவன் அகோரம் மந்திரம்லாம் கற்றுக்கிட்டு திரும்ப ரிட்டர்ன் வருவான். அப்போ அனுஷ்கா பெரிய பிள்ளை இருப்பாங்க, அவங்களும் சேர்ந்து இவனுக்கு உயிரோட சமாதி கட்டுங்க அப்படிப்பாங்க. அந்த சமாதிக்கு ஒரு நெருங்க போனதுக்கு அப்புறம் அந்த சமாதில இருந்து வெளியே வருவோம். இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் திரும்ப எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ஸ்டோரியை இந்த இடத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்துல அப்படியே லைட் அந்த நாட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் வித்தியாசமா, அதாவது இந்த ரத்தம் பட்டா மட்டும் ஒருத்தர் உடம்புல வெளியே போயிடுவான். திரும்ப அந்த வேலை முடிஞ்சதும் திரும்ப அந்த டெட் பாடி வந்துடுறான். திரும்ப அதே மாதிரி ஒரு ரத்தம் படும் போது மட்டும் அந்த டெட் பாடி கிட்ட வெளியே போயிடுறான். இந்த மாதிரியான சீக்வன்ஸ் வச்சிருந்தாங்க. அந்த சைக்கிள் ஊருக்குள்ள போறது, அது வரும்போது சில சீக்வன்ஸ் பயப்படுற மாதிரியான அந்த காட்சிகள் எல்லாமே ரசிக்கப்படியா அமைச்சிருந்தாங்க. தமிழை ஒரு வாட்டி என்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க ஆக்ரோஷமா பேசுற டைலாக் எதுவுமே சுத்தமா எடுபடவே இல்லை. எல்லாமே இன்னமா ஆக்ஷனா பேசுற டைலாக் ஆட்டுக்குடி தடை கொடுக்குற மாதிரி பேசுறேமா அப்படின்னு தான் இருந்துச்சு. ஒரு சீக்வன்ஸ்ல நல்லாவே தமிழ் எமோட் பண்ணியிருந்தாலுமே அந்த ஒரு பேய்க்கான கான்வர்சேஷன் அவங்களை அடக்கிறது அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட இடமா இருந்தது. பட் இருந்தாலுமே எனக்கு இந்த படம் போர் அடிக்கல. அருந்ததி பார்த்து ஒரு ஃபீல் தான் இருந்தது. நீங்க ஒன்னும் அருந்ததி பார்க்கணும், டைரக்டா இந்த படத்தை பாருங்க. உங்களுக்கு எப்படி நம்மளோட கம்பெனி தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.